ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி சூப்பராக ரெடி ஆகிட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வெட்டிங் டே. நிறைய பேர் வந்து எங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருந்தீங்க. வாழ்த்து சொன்ன அனைவருக்குமே ரொம்ப நன்றி. நானும் என்னுடைய கணவரும் வெளியில் வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டோம். உடனே ஜெய்குட்டி வந்து அம்மா அப்பா 2 பேரும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் பாக்ஸை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஜெய்குட்டிக்கு எப்படி தான் இப்படி தோணுதுன்னே தெரியல. வீட்டிலே தான் இருந்தால் எப்போ கிஃப்ட் வாங்கிட்டு வந்தானே எனக்கு தெரியல. என்னுடைய பர்த்டே, வெட்டிங் டே, என்னுடைய கணவரோட பர்த்டே, குட்டிமாவோட பர்த்டேன்னு எல்லாமே ஞாபகம் வச்சுட்டு அப்பப்போ கிஃப்ட் கொடுக்கவும் ஆரம்பிச்சிட்டான். நம்மளோட குழந்தைங்க நம்மளுடைய பெஸ்ட்டு நாளுக்காக அவங்க கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? ஜெய்குட்டி வந்து அந்த மாதிரி விஷயம்லாம் அவன் நிறையா பண்ணுவான். எங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்னு ரொம்பவே ஆசைப்படுவான். ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த கிஃப்ட்டை பிரிச்சிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 சைட்லேயும் நம்ம ஃபோட்டோஸ் வச்சுக்கலாம். நடுவில் வந்து கடிகாரம் பார்க்கவே நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் சொல்லிட்டோம். ஜெய்குட்டியும் ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சந்தைக்கு போகலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டோம். குட்டிமாவும் வந்துட்டு வாங்கம்மா நானும் வரேன்னு சொல்லிட்டு எங்கள் கூடயே ரெடி ஆகிட்டாங்க. ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சந்தைக்கு போயிட்டு. குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்தே பார்த்திங்கன்னா சந்தைக்கு அதிகமாக வரதே இல்லை. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சந்தையில் வந்து காய்கறிகள் வாங்கினா தான் பிடிக்கும். வந்துட்டு அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வேணுங்கிற பொருளை பார்த்து வாங்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேணுங்கிற காய்கறிகள்லாம் வாங்கியாச்சு. கடைசி ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாவப்பழம் விற்றுட்டு இருந்தாங்க. 1/4 கிலோ 40 ரூபா சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. காய்கறிகள்லாம் ஓகே, ஆனால் புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் தான் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்துச்சு. சரின்ட்டு அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலான்னு பார்த்தோம். அப்போ தான் ஜெய்குட்டி சொன்னது ஞாபகம் வந்துச்சு. அம்மா இன்றைக்கி உங்கள் வெட்டிங் டே, எங்களுக்கு ட்ரீட் வேணும்னு சொல்லிட்டு ஜெய்குட்டியும் எங்கள் மச்சாண்டார் பொண்ணுங்களும் சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு அவங்களுக்காக ரைஸும் வாங்கிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்த காய்கறிகள்லாம் அந்தந்த பிளேஸில் வந்து செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, சிஸ்டர் உங்கள் வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஃப்ரிட்ஜ் இல்லைனா சீக்கிரமாக ஃப்ரிட்ஜ் வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃப்ரிட்ஜ் இருக்குது, அத்தை வீட்டில் இருக்குது. ஒரே வீட்டில் எதுக்கு 2 ஃப்ரிட்ஜுன்னு சொல்லிட்டு நான் வாங்கலை. அத்தை வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மளிகை கடை இருக்குது. அதனால் அவங்க வந்து கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம்லாம் அதில் வச்சுக்குவாங்க. நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஏதாவது தேவையாக இருந்தால் மட்டும்தான் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுவேன். அந்த அளவுக்கு காய்கறியெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் நான் வைக்கிறதே கிடையாது. தேவைப்பட்டால் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். காய்கறியெல்லாம் எடுத்து வச்சுட்டு உடனே நைட்டி மாற்றிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடவே ஆரம்பித்தேன். எப்படா வெளியில் போயிட்டு வந்தோடனே நைட்டி போடலான்னு தான் எனக்கு தோணும். ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடெலாம் குழந்தைங்களுக்கு போட்டு தர ஆரம்பிச்சிட்டேன். அத்தை வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில்லி சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அவங்களுக்கு ஒரு பார்சல் கொடுத்தாச்சு. இந்த ஹோட்டல் ஃபுட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அத்தை மாமா அதிகமாக விரும்ப மாட்டாங்க. ரைஸ்லாம் வந்து அதிகமாக விரும்ப மாட்டாங்க. அதனால் அவங்க சில்லி மட்டும் போதுன்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு சில்லி மட்டும் போட்டு கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 4 நாளுக்கு அப்புறம் தான் விளாக் எடுக்கவே ஆரம்பித்தோம். செவ்வாய்க்கிழமை எடுத்த விளாகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை தான் விளாக் எடுக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை மதியானம் ஒரு 1 மணி போல் வெளியில் கிளம்பிட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலம் டிமார்ட் வந்து கிளம்பியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். குட்டிமாக்கும் ஜெய்குட்டிக்கும் ஸ்கூல் வந்து ரீஓப்பன் ஆக போகுது. சரி அதனால் வேணுங்கிற திங்ஸ் கொஞ்சம் வாங்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம். வெயில் வந்து பார்த்தீங்கன்னா மண்டையை பொழக்கிற அளவுக்கு வெயில் அடிச்சுட்டு தான் இருந்துச்சு. ஆனால் குழந்தைங்க வந்து நாங்களும் தான் வருவோன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக வந்திருந்தாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பயங்கர கூட்டம். வெளியே நின்றுட்டு இருக்க வண்டியை பார்க்கும் போது எனக்குலாம் ஷாக் ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே பயங்கர கூட்டம். ஏன்டா இந்த கூட்டத்தில் குழந்தைங்களும் நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டோமேன்னு எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் அவங்களாம் ஹாப்பியாக தான் இருந்தாங்க. ஓரளவுக்கு வேணுங்கிற திங்ஸ்லாம் வாங்கிட்டோம். ஃபுட் ஐட்டம், அதுக்கப்புறம் மல்லிகை பொருள்லாம் எதுவுமே வாங்கலை. அதெல்லாம் வந்து ஓம்லூரில் வாங்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது, இங்கேருந்து நம்மளால் தூக்கிட்டும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு அதை வாங்கலை. ஜெய்குட்டிக்கும் குட்டிமாக்கும் வேணுங்கிற திங்ஸ், அப்புறம் எனக்கு வேணுங்கிற திங்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். நிறைய செக்ஷனுக்கு போய் பார்க்கவே முடியல, ஏன்னா அந்தளவுக்கு கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. குட்டிமா வேற ஒரு பக்கம் திட்டவே ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு எந்த ஸ்நாக்ஸுமே வாங்கி தராமல் எதுக்கு நீங்கள் என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க, எனக்கு ஐஸ்கிரீமாவது வாங்கி கொடுங்கன்னு கேட்டாங்க. ஐஸ்கிரீம் இங்கேருந்து வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே உருகிடும். சரி பில்லு போட்டு இங்கேயே சாப்பிட வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா பில்லு போடவே நமக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. அந்த பில்லு போடுற கேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் உருகிடும்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் இங்கே வாங்கி தரல. அதுக்கப்புறம் வெளியில் போய் தான் வாங்கி கொடுத்தோம். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மதியானம் 1 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புனோம். வீட்டுக்கு வரதுக்கு 8 மணி ஆகிடுச்சு. டிமார்ட் போயிட்டு வேணுங்கிற திங்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஜெய்குட்டிக்கும் குட்டிமாவுக்கும் தான் திங்ஸ் வாங்கலான்னு போனோம். அதுக்கப்புறம் போய் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய பொருள் ரேட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஆன்லைனில் விடவே ரேட் கம்மியாக இருந்ததுனால விடாமல் அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உருக்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே காத்தோட்டமாக உட்காந்துட்ருக்கேன். என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்திருக்கோம், என்ன ரேட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன் காட்டுறேன் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னர் பாட்டிலு, இது வந்து 4 பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 99. ஆல்ரெடி இந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். அதே தான் இதுவும். இது திரும்ப வாங்கலான்னு பார்த்தேன். சரி ஆல்ரெடி இதில் இருக்குல்ல, இது வேணான்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டேன். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 29. இதுக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டு. இந்த சைஸ் என்னன்னு பார்த்துடலாம்.
இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் தான். இது வாங்கினதுலேருந்து நான் பிரிக்கவே இல்லை. சரி நிறையா நம்ம யூஸ் பண்ணும்போது பண்ணிக்கலாம், நிறைய பொருள் வாங்கிட்டு நம்ம கிச்சன் செட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வாங்கலை. பாருங்கள், இது வந்து இந்த சைஸில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸு, இதை விடவே இது சைஸ் கொஞ்சம் பெருசு தான். ஆனால் ரெண்டுக்கும் வந்து ஒரு 4 ரூபா தான் வித்தியாசம். அதனால தான் இந்த டைம் நான் இதை வாங்காமல் இதுதான் வாங்கினேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 பீஸ் வந்து 99. இது வந்து பார்த்திங்கன்னா 29. இதில் வந்து நான் 5 பீஸ் வாங்கியிருந்தேன். இது கடுகு சீரகம் இந்த மாதிரிலாம் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து வண்டு விழுகாமல் இருக்கும். நம்ம பிளாஸ்டிக் பாட்டிலில் வந்து போடாதான் நிறைய பேர் போடாதீங்க சிஸ்டர்னு சொல்லியிருந்தீங்க. அதனாலே கண்ணாடி பாட்டில் நான் வாங்கிட்டேன். ஆன்லைன்லலாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரேட் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. சரி ஓகே, இன்றைக்கி போனேன் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னர், இந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா 99 ரூபா தான். இது ஒரு 1/2 kg பிடிக்குமா இல்லை 1 kg பிடிக்குமான்னு தெரியல. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஆனால் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 99. ஓகே, 99 ரூபாய்க்கு நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஆன்லைன்லாம் கண்டிப்பாக இந்த ப்ரைஸுக்கு எனக்கு கிடைக்காது. நான் ரொம்பவே தேடி பார்த்தேன். எனக்கு இந்த லோ காஸ்ட்டில் வந்து இது இவ்வளோ குவான்டிட்டியான ஒரு திங்ஸ் வந்து நான் பார்க்கல. அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு 3 ஜார் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இது எதுக்கு வாங்கினேனே ஆக்சுவலாக எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரேட்டுமே ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். 89 ரூபா இது ரேட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் கூட ஊற்றி வச்சுக்கலாம். ஆனால் நான் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் வாங்க வேறு கண்டெய்னர் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணிட்டேன். அதுவும் வந்துருச்சு, அதுவும் காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்குது. ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வாங்கிட்டு வந்துட்டேன். ஒன்னோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 89. இதோட ரேட்டும் அவ்வளோதான், நல்லா மொத்தமாக இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. நான் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணதை காட்டுறேன் பாருங்கள். இதுதான், இது வந்து நான் மீஷோவில் பார்த்தேன். 2 பீஸ் வந்து 250 சம்திங் இருந்துச்சு. நான் என்ன ரேட்டுங்கிறத நான் மேலே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதுவும் மேக்ஸிமம் 1 லிட்டர் பிடிக்கும் பாருங்கள். கண்டிப்பாக பிடிக்கும், தாராளமாக பிடிக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூடி மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது வந்து புனல் எண்ணெய் ஊற்றுறதுக்கு இப்படி வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம அந்த அளவுக்கு நீட்டாக க்ளீன் பண்ண முடியாது உள்ள. அதுக்கும் இப்போ ப்ரெஸ்லாம் வந்துருச்சு, அதை வாங்கி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இதை வந்து போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்படி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது எனக்கு மீஷோவில் பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு. சரி வாங்கலான்னு சொல்லிட்டு தான் இது வாங்கிட்டேன். இது வாங்கினதுக்கு அப்புறமும் எனக்கு இதை விட மனசு வரல. சரி ஓகே, ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த கண்டெய்னரும் வாங்கிட்டேன். ஆனால் இது ரெண்டும் சேர்த்து 200 சில்லற. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து 89 தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸோட ரேட் வந்து 29. நான் ஒன்று தான் வாங்கினேன். இதை பால் ஊற்றிக்கலாம், இல்லைனா மோர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மோர் வந்து இதில் கலந்து வச்சு நம்ம குடிச்சிக்கலாம். எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னா இதில் கலந்து கூட எடுத்துகிட்டு போகலாம். மேக்ஸிமம் கண்ணாடி உடஞ்சிடும்னு நினச்சி நம்ம பயந்தோம் அப்படின்னா நம்ம இதில் பால் ஊற்றி வச்சிடலாம். இல்லை வீட்டிலே கூட நம்ம இதில் ஏதாவது சோம்பு இல்லைனா சீரகம் நம்ம ஊற வச்சு குடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக இது யூஸ் ஆகும் நமக்கு. இதை தண்ணி ஊற்றிட்டு சீரகம் கொஞ்சம் போட்டு நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் குடிச்சிடலாம். ஏதோ ஆனால் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வாங்குற வரையும் அதை யோசிப்போம், வாங்கிட்டோன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிடுவோம். அதனால இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு வாங்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் 19 ரூபா. எம்ஆர்பி ரேட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. எம்ஆர்பி ரேட் வந்து 25 ரூபா. இப்போ ஸ்பெஷலாக கொடுக்குற ரேட் வந்து பார்த்திங்கன்னா 19 ரூபா. அதே மாதிரி எல்லாத்துலேயும் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்கு மேலே வர திங்ஸில் வந்து எம்ஆர்பி ரேட் என்ன, அவங்க கொடுத்த ரேட் என்னன்னு நான் சொல்லிடுறேன். இது வந்து 19 ரூபா. இது வந்து ஜெராமிக் தான். ஓகே, இது நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டேன். மோர் அப்புறம் பால் வந்து குடிப்பாங்க குழந்தைங்க. டீ தான் சாப்பிட மாட்டோம். பால் சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா இதில் ஊற்றி கூட குடிக்கலாம். என்னன்னா ஒரு டம்ளருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/4 லிட்டர் பிடிக்கும். ஜூஸ்லாம் ஓகே, ஜூஸு மோர்லாம் குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில், இது வந்து பார்த்திங்கன்னா ஜெய்குட்டிக்கு, இது குட்டிமாவுக்கு. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி ரேட்டு 299. தெரியுதா குட்டி? 299. ஆனால் அவங்க கொடுக்குற ரேட் வந்து பார்த்திங்கன்னா 199. ஆனால் வந்து இது 1 லிட்டர் இல்லை, 900 ml. அதாவது 1 லிட்டருக்கு வந்து 100 ml கம்மி. இது பத்தாது தண்ணி. சப்போஸ் இப்போ ஓகே வெயில் காலம் ரொம்ப அதிகமாக வந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் வந்து பத்தாது அவனுக்கு. அப்போ இன்னொரு 1/2 லிட்டர் இருக்குது வீட்டில். அந்த 1/2 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்குட்டி
ஸ்கூல் போகும்போது இங்கிலீஷ் மீடியம் போகும்போது எடுத்தது. அது வந்து பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் வந்து 250 ரூபா. அப்போ தான் வந்த புதுசு அந்த ஸ்டீல் பாட்டில்லாம். அப்போ வந்து 250 ரூபாய்க்கு எடுத்தோம். ஓகே, இப்போ வர பாட்டில்ஸ்லாம் ரேட் பரவாயில்ல தான். இது வந்து 199 ரூபா. குட்டிமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 169. 169. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் விரும்பி குடிச்சிக்குவாங்க. அதனால் இது இந்த மாதிரி வாங்கிடுச்சு. இதோட ரேட் வந்து 169. கொஞ்சம் வெயிட் கம்மியாக தான் இருக்குது, இருந்தாலும் ஓகே, நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டிஃபன் பாக்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஜெய்குட்டிக்கு எடுத்தேன். போன டைம் வாங்கின டிஃபன் பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாப்பாடு சூடாக போட்டுட்டாவே கொஞ்சம் கார்னர்லாம் வந்து வெடிச்சிட்டு வர மாதிரி ஆகிடுச்சு. அதனால் இந்த டைம் ரேட் போனாலும் போகட்டும், நல்லா தான் வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. ஆன்லைனில் பார்த்தேன், சரி இருந்தாலும் ஓகே, நேர்லேயே பார்த்தா நல்லா தான் பார்த்து எடுத்துடலான்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டேன். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி ரேட் வந்து 333. ஆனால் அவங்க நமக்கு கொடுத்த ரேட்டு வந்து 299. நல்லா தான் இருக்குது. இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்படி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதிலே நம்ம வெரைட்டி சாப்பாடு கொடுத்துக்கலாம். வெறும் ஒயிட் ரைஸு எது வேணாலும் போட்டு கொடுத்துக்கலாம். குழம்பு வந்து நம்ம தனியாக கொடுத்து விட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இதோட பாக்ஸோட ரேட் வந்து 99 ரூபா. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் குட்டியாக தான் இருக்குது. ரேட் ஆனால் இது கொஞ்சம் அதிகமாக தான். ஆனால் மற்ற கடையை விடவே மற்ற இடத்த விடவே இங்கே வந்து ரேட் ஓகேன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எம்ஆர்பி ரேட் வந்து 110 ரூபா. ஆனால் அவங்க கொடுக்குறது வந்து 99 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. உள்ளே பாருங்கள், நல்லாயிருக்கு. இது வந்து குழம்பு ஊற்றி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் போட்டு கொடுத்துக்கலாம். அதுக்காகவே இது வாங்கினேன். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஜெய்குட்டிக்கும் குட்டிமாக்கும் பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து ஸ்நாக்ஸ் போட்டு கொடுக்க வேணாம்னு சொல்லியிருந்தீங்க. சரி, அதனால் அவங்களுக்கு வந்து இந்த டைம் ஸ்டீலில் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. பாருங்கள், இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா இதோட எம்ஆர்பி ரேட் வந்து 175. ஆனால் அவங்க கொடுக்குற ரேட் வந்து பார்த்திங்கன்னா 149. ஓகே, இதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதே மாதிரி சேம் வந்து குட்டிமாவுக்கு அவங்களுக்கு வந்து இந்த பாக்ஸ் மட்டும் கொஞ்சம் வந்து சைஸு சின்னது. இதோட எம்ஆர்பி ரேட் வந்து பார்த்திங்கன்னா 299. அவங்க கொடுத்த ரேட் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி ரேட் வந்து பார்த்திங்கன்னா 396 ரூபா. நாக்குட்டி ஜூம் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் 396. ஆனால் அவங்க கொடுத்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 299. தெரியுதா? இது வந்து இதை விடவே கொஞ்சம் சைஸு சின்னது தான். பாருங்க, ஒரு சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆன்லைனில் பார்த்தேன், ஆனால் அந்த மாதிரி இங்கே தேடி பார்த்தா அந்த மாதிரி எனக்கு கிடைக்கல. கூட்டம் ரொம்ப அதிகம், அதனாலே ஒன்றும் முடியல. சரி, பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு பார்த்து எடுத்துடலான்னு சொல்லிட்டு சீக்கிரமாக பார்த்து எடுத்துட்டோம். அதே மாதிரி தான் இதுவும் இதே மாதிரி. இது வந்து ஸ்நாக்ஸு, இது வந்து ஏதாவது குழம்பு பொரியல் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த ஐட்டம் முடிஞ்சது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸு, ஜாமெண்ட்ரி பாக்ஸ் மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா குட்டிமாவுக்கு இந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க அண்ணாவுக்கு வாங்கி கொடுத்தா எனக்கும் வேணும்னு சொல்லிட்டு பயங்கர சேட்டை பண்ணுவாங்க. இல்லைனா ஜெய்குட்டிகிட்ட போய் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரி, ஓகே, அவங்களுக்கு வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 59 ரூபா. 59. இது வந்து ஜெய்குட்டி வந்து ஆன்லைனில் இருக்கிறத கேட்டுட்டு இருந்தான். சரி, இப்போதைக்கு இது யூஸ் பண்ணிக்க பாருன்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 79. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் கிளீனர். இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி, நம்ம கிச்சனில் வந்து செல்ஃபுகளில் தண்ணி இருக்குது. அப்புறம் சிங்க் தொட்டியில் பாத்திரம் வளர்க்குற தொட்டி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தண்ணியோடு இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது, ஒரு பேட் ஸ்மெல் வரும். அதனால் அப்பப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வாங்கியிருக்கேன். பாருங்கள், வாங்கும் போது இந்த மாதிரி சாஃப்டாக இருக்குது.
அந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னா டக்குன்னு தண்ணி சீக்கிரமாக தள்ளிட முடியும். நான் இதுக்கு முன்னாடி வந்தது பார்த்தீங்கன்னா வாங்கினது அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்காது. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் தண்ணி இப்படி இழுத்து விட்டுட்டுருக்கணும். இது வந்து பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சரி, அதனால் இதை வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 170 ரூபா. எம்ஆர்பி ரேட்டு அவ்வளோதான், 170. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் க்ளீன் டவல். இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன். சரி, இன்றைக்கி பார்க்கும்போது சரி வாங்கிடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இதோட எம்ஆர்பி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 240. அவங்க நமக்கு கொடுக்குற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 165 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க. ஏதோ 25 வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லி மாதிரி போட்டிருந்தாங்க. 4 பீஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த செல்ஃபு கல் இதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக தண்ணி எண்ணெய் அந்த மாதிரி ஊற்றுச்சுன்னா நம்ம கிளாத்தில் க்ளீன் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக இது. நான் வந்து ஒரு டைம் கிளாத் யூஸ் பண்ணிட்டேன்னா அது யூஸ் பண்ணிட்டு உடனே தூக்கி போட்டுருவேன். அந்த மாதிரி நிறைய கிளாத் வந்து யூஸ் பண்ணி அடுத்த டைம் யூஸ் பண்ணும்போது எங்கடா கிளாத்தை காணும்னு தேடுவேன். ஆனால் இது வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அலசிட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா இருக்குது. நல்லா இதை வச்சு நல்லா இப்படி தொடச்சிட்டு நம்ம தண்ணியில் நல்லா அப்படி கசக்கிட்டு திரும்ப இதை காய வச்சு இதிலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் வளர்க்குற ஸ்பாஞ்ச் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்ச் வெப்புன்னு கொடுத்துருக்காங்க. விப்பு. ஓகே, இது வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலிக்கான் ப்ரஷ்ஷும் இது கூட வந்து ஒரு இது பேர் எனக்கு தெரியல. ஆனால் ஆல்ரெடி நான் ஆன்லைனில் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். ஆனால் அது குட்டியாக இருந்துச்சு. எனக்கு இதை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆல்ரெடி அது யூஸ் பண்ணதுனால எனக்கு பிடிச்சிருக்கு. நம்ம ஏதோ கேக் செய்கிறோம் இல்லை மாவு ஏதோ மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இதை வச்சு நம்ம இப்படி நல்லா வலிச்சு விட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்துடும். மற்ற டைம்லாம் நல்லா கையில் நம்ம வலிச்சு விடணும். நம்ம கையவே யூஸ் பண்ணாமல் இதை நல்லா நம்ம க்ளீன் பண்ணி நல்லா அழகாக வச்சுக்கலாம். நான் வீடியோ வந்து அதிகமாக வந்து எடுக்கும் போது எனக்கு இது நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் நான் இதை வாங்கிட்டேன். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 110 ரூபா எம்ஆர்பி ரேட்டு. எம்ஆர்பி ரேட் வந்து 110. அவங்க கொடுக்குற ப்ரைஸ் வந்து 99 ரூபா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எக்கு பிஸ்கு இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 29. நல்லாயிருக்கு. 29 ரூபாய்க்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா ஒர்த்தாக தான் இருக்குது. ஆல்ரெடி எங்கள் வீட்டில் இதை விட சின்னது இருக்குது. இது கொஞ்சம் பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டேன். இது ஓகே, இது நல்லாயிருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நைஸு. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 77 ரூபா. நைஃப் நிறைய இருந்துச்சு, அப்பப்போ ஒவ்வொன்றும் மிஸ் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு சரி இந்த டைம் இந்த நைஃப் வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். எம்ஆர்பி ரேட் வந்து 79. அவங்க கொடுத்த ரேட் வந்து 69. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதை நான் சொல்லணும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அழகாக பிடிச்சிருந்துச்சு. ஓகே, நம்ம இது எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி ரேட் வந்து 90 ரூபா. அவங்க கொடுத்த ரேட் வந்து 79. இதில் ஏதாவது நம்ம காய் கட் பண்ணிவிட்டு நல்லா அலசிட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கூட அந்த தண்ணியெல்லாம் கீழே வந்துடும். தண்ணி நல்லா வடிக்கணும் அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரெஷ்ஷான வந்து பழம்லாம் வச்சோம் அப்படின்னா நல்லா காத்தோட்டமாக இருக்கும். இந்த இடத்துல வந்து பாருங்கள் நிறைய ஓட்ஸ்லாம் இருக்குது. நல்லா பார்க்க அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை எடுத்துட்டேன். 79 அப்படிங்கும்போது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே, நம்ம 2 எடுக்கலான்னு சொல்லிட்டு 2 எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிளிப்பு ஒன்று எடுத்துக்கிட்டேன். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 79. நல்லா இருந்துச்சு, நல்லா ஜொலிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போலாம் நைட் டைமில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் இதை பார்க்கும்போதே நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஓகே, இதை எடுத்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா குங்குமப்பூ. ரொம்ப நாளாக வந்து நம்ம ஃபுட்க்கு வந்து கலர் எதுவும் யூஸ் பண்ணாமல் நான் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கேசரி பவுடர்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் அவாய்ட் பண்ணிட்டேன். சரி, அந்த கலருக்கு வந்து இந்த குங்குமப்பூ போட்டால் நல்லாயிருக்கும்னு நினச்சி வாங்கினேன். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 312 ரூபா. எம்ஆர்பி ரேட் வந்து 399. எனக்கு கொடுத்த ப்ரைஸ் வந்து 312. அதுக்கப்புறம் இந்த கிளிப்பு, பட்டர்ஃப்ளை கிளிப்பு, கேட்ச் கிளிப்பு. நம்ம ஹேர் கட் பண்ணதுலேருந்து கேட்ச் கிளிப் நமக்கு நிறைய யூஸ் ஆகுது. சரி ஓகே, இதை வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். 4 பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 49. நல்லாயிருக்கு, நல்லாவும் இருக்குது, பார்க்கவும் சூப்பராக இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளிப்பு ஒரு 3 எடுத்துருந்தேன். குட்டிமாக ஸ்கூல் போகும்போது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா லெமன் புளியறது. ரொம்ப நாளாக அதை வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நினைப்பேன், அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கவே மாட்டேன். எலுமிச்சை கட் பண்ணும்போது தான் திரும்ப இந்த பொருளை வாங்கிக்கலாமேன்னு நமக்கு தோணும். அதனால் இன்றைக்கி வந்து என்ன ரேட் இருந்தாலும் இது வாங்கிடலாம்னு நினச்சிட்டேன். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி ரேட்டு 190. ஆனால் அவங்க கொடுக்குற ரேட் வந்து பார்த்திங்கன்னா 149. நல்ல வெயிட்டு. இது சில்வர் இல்லை, ஈயம் மாதிரி தெரியுது. அலுமினியம் சொல்லுங்களா, அலுமினியம் நல்லா வெயிட்டாக இருக்குது. யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா தான் இருக்கும், ஏன்னா நல்லா வெயிட்டாக இருக்குல்ல, அதனால். இது வந்து பார்த்திங்கன்னா பட்டை.
இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கியூபாக இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்குது. வேணுங்கும் போது ஒவ்வொரு தனித்தனியாக நம்ம எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிவிட்டு விட்டுடலாம். இந்த மாதிரி இப்படி. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 75 தான். ஒரே ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறதும் 75 தான் வந்துச்சு, 75. இதுவும் அவ்வளோதான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பென்னு. இது வந்து நமக்கு அதிகமாக யூஸ் ஆகுது ஆர்டர் எடுக்கிறதுனால. 5 பென்னு 35 ரூபா, 50 ரூபா ஃப்ரெண்ட்ஸ், சாரி 50 ரூபா போட்டிருக்கு. ஒரு பேனா வந்து 10 ரூபா, 5 பேனா வந்து 50 ரூபா. அதுக்கப்புறம் இந்த அப்சரா பென்சில் வந்து ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதோட எம்ஆர்பி ரேட் வந்து 92, அவங்க கொடுக்குற ரேட் வந்து 80 ரூபா. குட்டிமாக ஒரு நாளைக்கு ஒரு பென்சில் மிஸ் பண்ணிவிடுவாங்க, சரி அவங்களுக்காகவே சரி வாங்கலான்ட்டு ஒரு பாக்ஸ் வாங்கிட்டேன். இது மேட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருந்துச்சு, சரி ஓகே வாங்கிடலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 142 ரூபா, சாரி 149. இதோட ப்ரைஸ் வந்து 149. பிடிச்சிருந்துச்சு, ஓகே எனக்கு நல்லா இருந்துச்சு, சரி வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இதெல்லாம் வாங்கினது பெருசு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அங்கேருந்து இந்த கண்ணாடி பாட்டில்லாம் சேஃப்டியாக கொண்டு வரதுக்கே ரொம்ப போதும்னு ஆகிடுச்சு. நாங்கள் பஸ்ஸில் தான் போனோமா, அதனால் எடுத்துகிட்டு வரதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அங்கேயே வந்து இந்த பை வாங்கிட்டோம். இந்த பையோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா, 29. இதில் போட்டு இந்த கண்டெய்னர் பாட்டில் மட்டும் இதில் வச்சுக்கிட்டேன். மீதி திங்ஸ்லாம் வந்து கட்டைப்பையில் பிடிச்சிக்கிட்டோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் டிமார்ட்டில் வாங்கியாச்சு. கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுனால மற்ற திங்ஸ் எதுவும் வாங்க முடியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஓமலூரில் வந்து ஒரு சின்ன கடையில் வந்து வாங்கினோம். குட்டிமாவுக்கு வந்து இது என்ன சிலேட்டு மறந்து போச்சு. இது வந்து சிலேட்டு. இந்த சிலேட்டு வந்து வாங்கிட்டோம். ஆல்ரெடி போன வருஷமே 2 சிலேட் வாங்கிட்டோம். சரி இந்த வருஷமும் புது சிலேட் வேணும்னு சொல்லி கேட்டாங்கன்ட்டு வாங்கிட்டோம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஜெய்குட்டிக்கு பேனா இங்கு பென் வாங்கி கொடுத்துருந்தோம். அது கூட குட்டிமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாக் பீஸ் வாங்கியாச்சு. இந்த லப்பர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லப்பர். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் லப்பரு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா. கொஞ்சம் டிசைனாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா அவங்க பாப்பாக்காக வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பென்னு, இங்கு பென்னு. ஜெய்குட்டி வந்து இங்கு பென்னு எழுத ரொம்ப விரும்புவான். இதுவும் வந்து எரேசர் தான். இது வந்து ஜெய்க்காக குட்டி பாக்ஸ்குள்ளே அழைச்சிட்டு திரும்ப பாக்ஸ்குள்ளே போட்டு வைக்கிற மாதிரி. இதோட ப்ரைஸ் வந்து 5 ரூபா தான். அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சின்ன சின்ன பொருள் தான். டிப் பென்சிலு, அது கூட வந்து பார்த்திங்கன்னா இது டிப்பு. இது வந்து ஒயிட்னர் நம்ம எழுதிட்டு அழைக்கிறது. இது வந்து கம்மு, ஃபெஃபிஸ்டிக். இதெல்லாம் வந்து இங்கே வாமிங்கில் வந்து வாங்கிட்டோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கர் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம திரும்ப கிச்சன் வந்து சரிப்படுத்தலாம், சரி பண்ணும்போது இது ஒட்டிக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா நான் மேலே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டிக்கர் வந்து நிறைய பேர் கேட்டீங்க. நம்ம சிமெண்ட்டு சேவத்தில் கூட ஒட்டலாமான்னு கேட்டிங்க. கண்டிப்பாக ஒட்டலாம், நல்லா தான் இருக்கும். நானும் இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பாருங்கள், இந்த டிசைன் வந்து நல்லாயிருக்கு. சரி கிச்சனுக்கு வந்து இந்த மாதிரி ஒட்டம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கரு. இது எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து நம்ம செவுத்தில் ஒட்டும் போது பார்க்க நல்ல ஒரு கிராண்ட் லுக்கு கொடுக்கும். அதனாலே சரி ஓகே இது நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இதெல்லாம் ஒட்டினதுக்கப்புறம் நம்ம கிச்சன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாள் நான் காட்டுறேன். நான் 2 ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுக்குள்ளே வந்து இன்னொன்று இருக்குது பாருங்கள். இதோட ப்ரைஸும் நான் மேலே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம வாங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர் பேக்கில் இந்த மாதிரி இருக்கணும், பேப்பர் ஒட்டின மாதிரி. ஆனால் நம்ம பிளாக் கலரில் வந்து ஆல்ரெடி ஒரு டைம் வாங்கியிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எப்படின்னா ஒரு சில்வர் கலரில் கொடுத்துருந்தாங்க. அது வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆகிடுச்சு. ஒரு மாதிரியாக இந்த மாதிரி இல்லாமல் சவன்னு வந்துருச்சு. அது நல்லா இல்லை. அந்த பிளாக் கலர் மட்டும்தான் வருது. அதுக்கப்புறமும் நான் ஒரு பிளாக் கலர் இன்னொரு டைம் நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அதுவும் அதே மாதிரி தான் வந்துருச்சு. அது என்னன்னு தெரியல. அந்த பிளாக் கலர் மட்டும்தான் அப்படி வருது. மற்றபடி மீதி எல்லாமே நம்ம ஆர்டர் பண்ணுறதுலாம் நல்ல பொருளாக தான் வந்திருக்கு. இது வந்து மீஷோவில் நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். டிமார்ட்டில் வந்து பிளாக் கலரில் இருந்தால் வாங்கலான்னு பார்த்தேன், அது எனக்கு கிடைக்கல. எனக்கு பேக் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் குட்டிமாவுக்கும் ஜெய்குட்டிக்கும் நல்லா இருக்குது. அது எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் நல்லா இருக்குது. அப்படிங்கிறதுனால நான் வந்து வாங்கலை. லஞ்ச் பேக்கும் நல்லாயிருக்கு,
ஸ்கூல் பேக்குமே நல்லா தான் இருக்குது. சரி நடுவில் ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம புதுசாக வாங்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். குட்டிமாவுக்கும் ஜெய்குட்டிக்கும் வேணுங்கிற திங்ஸ் வாங்கியாச்சு. நோட்டு மட்டும் ஏன் வாங்கலை அப்படின்னா ஜெய்குட்டியை வந்து இந்த வருஷம் வேறு ஸ்கூல் மாற்றுறோம். எந்த ஸ்கூல் மாற்றுறோம், எதனால் என்ன காரணத்தினால நாங்கள் மாற்றுறோம் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த விளாக் வந்து இதோட முடியுது. இந்த திங்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து என்னுடைய திருமண நாள் வாழ்த்து வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. என்னுடைய வெட்டிங் டேக்கு வந்து நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. விஷ் பண்ண அனைவருக்குமே ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.